நண்பா, ஒரு நாள் சின்ன பொண்ணு ஓடி போய் சித்தி கிட்ட வந்து, சித்தி உங்களுக்கு உங்க சித்தாப்பா கூட சண்டை வந்ததான்னு கேக்குறா. சித்தி ஆச்சரியமா, ஏன் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. சின்ன பொண்ணு, நான் பார்த்தேன் சித்தாப்பா ஒரு மூட்டையில அவரோட சாமான்களை கட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்தாரு. நான் அவரை நிறுத்த ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனா சித்தாப்பா நிக்கலன்னு சொல்றா. சித்தி, நான் உங்க சித்தாப்பா கிட்ட ஒரு பிரேஸ்லெட் மட்டும் தான் கேட்டேன்னு சொல்றாங்க. சித்தாப்பா போனதால சின்ன பொண்ணு ரொம்ப சோகமா ஆயிடுறா. அப்போ சித்தி அவள் பிடிக்க கூட்டிட்டு போறாங்க. அவங்க பிடிக்க போயிட்டு இருக்கும் போதே சித்தி சித்தாப்பா வீட்டுல போட்டிருந்த பூட்டை பார்த்து அங்கேயே நின்னுடுறாங்க. சித்தியோட சோகமான முகத்தை பார்த்து சின்ன பொண்ணுக்கும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்புறம் சின்ன பொண்ணு சித்திய ஊஞ்சல் ஆட கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் 2 பேரும் பிடிக்கிறதுக்காக மலைப்பக்கமா இருந்த ஆறுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆத்துல போய் அவங்க பிடிக்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா சித்தாப்பா இல்லாம அவங்களுக்கு ஒரு கூட கிடைக்கல. கடைசியில சோர்வடைஞ்சு அவங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் சித்தி சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சித்தாப்பா போனதால சித்தியோட மனசுல இருந்த சோகம் தெளிவா தெரிஞ்சது. சித்தாப்பா சித்தியோட சந்தோஷத்தை தன்னோட சேர்த்து கொண்டு போனது மாதிரி இருந்துச்சு. சின்ன பொண்ணு சித்திக்கு தைரியம் சொல்றா, நீங்க கவலைப்படாதீங்க, சித்தாப்பா சீக்கிரமே திரும்பி வந்துருவாரு. சித்தி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறாங்க. அப்புறம் கடாயில தாளிச்சு எல்லா சாமான்கள் கூட சேர்த்து நல்லா சமைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சுவையான ரெடி ஆயிடுச்சு. சித்தி உடனே அதை எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஆனா சித்தி இன்னும் சித்தாப்பா நினைப்பிலேயே மூழ்கி போயிருந்தாங்க. அப்போ திடீர்னு சித்திக்கு சித்தாப்பாவோட சத்தம் கேக்குது. சித்தாப்பாவோட சத்தம் கேட்டதும் சித்தியோட முகத்துல சந்தோஷமான புன்னகை மலருது. சித்தாப்பா அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு தங்க பிரேஸ்லெட்டை கொடுக்கிறாரு. சித்தி அந்த பிரேஸ்லெட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்பாவோ சித்தாப்பாவோ முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு.